செல்வ செழிப்பை பற்றி இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துராத வேற ஒரு கோணத்தில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எந்திரங்கள் அல்லது சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாமெட்ரிக் டிசைன்ஸ், அதாவது இந்த வடிவமைப்புகளுக்கும் செல்வ செழிப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிற கோணத்துலேயும், இது எல்லாமே உண்மைதானா, இல்லை இந்த எந்திரங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சீரான வடிவங்களை கொண்ட, அதாவது ஒரு ஜாமெட்ரியை கொண்ட இந்த வடிவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த வடிவங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமா? நீங்கள் நினைக்கிற அந்த செல்வ செழிப்பை அடைய முடியுமா? இது மாதிரியான கேள்விகளுக்கு இன்னைக்கு பதிலை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கக்கூடிய, அதாவது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்க உதவக்கூடிய 2 எளிமையான பயிற்சிகளையும் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முதுகு தண்டை நேராக வச்சு ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. உங்கள் தாடை பகுதியையும் உங்கள் தோள்களையும் கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கோங்க. உங்கள் மூச்சை கொஞ்சம் மெதுவாக உள்ள ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்க. சுவாசம் இயல்பாக நடக்கட்டும். ஏன் இதை செய்ய சொல்கிறேன்னா, ஒரு குழப்பமான வீட்டில் எப்படி விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாதோ, அதே போல தான் ஒரு குழப்பமான மனநிலை கொண்ட ஒரு மனிதர்கிட்ட செல்வம் தங்காது. உங்கள் மனம் எப்போ சீராகவும் அமைதியாகவும் இருக்குதோ, அப்போ தான் உங்களை தேடி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த செல்வம் வரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில கேள்வியை உங்களுக்குள்ள நீங்கள் நேர்மையாக கேட்டு பாருங்க. நீங்கள் ஆசைப்படுற செல்வத்தை அடையிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், புதிய யுக்திகளெல்லாம் பயன்படுத்தினாலும், ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் இந்த செல்வம் ரொம்ப ஈஸியாக சேருது? அதுக்கான பதில் உண்மையாலுமே செல்வத்தோட ரகசியம் உழைப்பில் மட்டும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தில் மறைமுகமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டமைப்பு அறிவியல்லையும் இருக்குது. அதாவது ஆர்கிடெக்சரல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இருக்குது. நம்ம முன்னோர்கள் வடிவியலை, அதாவது ஜாமெட்ரியை வெறும் ஒரு சித்திரமாவோ ஓவியமாவோ மட்டும் பார்க்கல. அதை அவங்க இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட உரையாடுற ஒரு மொழியாக பார்த்தாங்க. செல்வ செழிப்புங்கிறது நீங்கள் துரத்தி பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது உங்களை நோக்கி தானாக வரக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் ஆழ்மன வடிவியல், அதாவது ஜாமெட்ரியை மாற்றும் போது செல்வம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். இது எப்படிங்கிறத தான் இந்த சத்சங்கத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு ஒழுங்குமுறைப்படி நடக்குதுன்னு, உங்கள் வாழ்க்கை ஏதோ தற்செயலாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம சித்தர்கள் இந்த உலகம் ஒரு நேர்த்தியான வடிவமைப்பால், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் இருக்கிற ஒரு அணுவாகட்டும், ஒரு டிஎன்ஏ ஆகட்டும், இல்லை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமி ஆகட்டும், மரங்கள், செடி கொடிகள், இப்படி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவியல் விதிப்படி, அதாவது ஒரு ஜாமெட்ரிக் ரூலை பின்பற்றிட்டு இருக்குது. செல்வ செழிப்புங்கிறது ஒரு வகையான ஆற்றல். எப்படி ஒரு மின்சாரம் சீராக பாயணும்னா அதோட ஒயர் சீராக இருக்கணுமோ, அதே போல தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள சீராக ஓடணும்னா உங்களோட உள்மன கட்டமைப்பு சீராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் எப்படி நிறையா பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு இல்லை. அதுக்கு மாறாக உங்களோட உள்மன கட்டமைப்பு, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பணத்தை, அந்த வளத்தை, அந்த செல்வ செழிப்பை உங்ககிட்ட ஈர்க்கிற அளவுக்கு சீராக இருக்குதான்னு தான். ஏன் சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டம் அடிக்குது? சிலரை பார்த்தா, ஏன் இவன் கஷ்டப்படாமலே ரொம்ப ஈஸியாக முன்னேறிட்டு இருக்கிறான்ப்பா, இவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு சொல்கிறோம். உண்மை என்னென்னா, அவங்கள அறியாமலே அவங்க மனசை ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு சீரான வடிவமைப்பில் அவங்க மனசை வச்சுருக்கிறாங்க. ஒரு செடியை பாருங்களேன், அது வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது இல்லை இல்லையா? அது இந்த பிரபஞ்சத்தோட தாளத்தோட, அதாவது அதோட ரிதமோட இணைஞ்சு தான் வளருது. அதனால தான் அது ரொம்ப ஈஸியாக வளர முடியுது. ஆனால் மனிதர்கள் மட்டும் பெரும்பாலுமான சமயங்களில் ஒரு பதட்டத்தோட, ஒரு பயத்தோட, ஒரு அவசரத்தோட வாழ்கிறாங்க. இந்த பதட்டம் தான் ஒரு மனிதனோட உள்மன கட்டமைப்பை சிதைக்குது. எங்கே ஒரு வகையான சிதைவு இருக்குதோ அங்கே சீரான ஓட்டம் தடைபடுது. ஜாமெட்ரி, அதாவது இந்த வடிவியல்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள் உங்கள் மனசை திரும்பவும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றதுக்கு உதவுது. எங்கே ஒழுங்கு இருக்குதோ அங்கே ஒரு நிலைத்தன்மை வரும். அந்த நிலைத்தன்மை தான் இந்த செல்வத்தை ஈர்க்கிறதுக்கு உண்டான காந்த சக்தியாக செயல்படுது. இந்த இயற்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான வடிவமைப்பு இருக்குது. அதாவது ஒரு ஜாமெட்ரிக் டிசைன் இருக்குது. அதை ஃபிபோனாச்சி தொடர், அதாவது ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த தொடரில் எண்கள் 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 அப்படின்னு இந்த மாதிரியான வரிசையில் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த எண்களோட வரிசையில் தான் ஒரு பூவோட இதழாகட்டும், ஒரு விதையாகட்டும், ஒரு சூறாவளி காற்று, ஏன் இந்த வானத்தில் இருக்கிற விண்மீன் கூட்டங்களும் இயங்குது. ஏன் இந்த வடிவத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? ஏன்னா இந்த முறையில் இயங்கும்போது தான் எந்த ஒரு விஷயத்தினாலையும் சுலபமாக வளரவும் முடியும், அதால் விரிவடையவும், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகவும் முடியும். இந்த முறையில் தான் இந்த பிரபஞ்சமும் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது ஏதோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. இந்த இயற்கை இந்த வரிசையில் தான் இயங்குது. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற செல்வ செழிப்பும் இந்த வரிசையில் தான் பெருகவும் முடியும். திடீர்னு ஒரு நாள் லாட்டரியில் ஜெயிச்ச மாதிரி வர வளர்ச்சி நிலைச்சு நிற்காது. அது மட்டும் இல்லை, திடீர்னு வர்ற வளர்ச்சியை உங்களால் தாங்கவும் முடியாது, அதை உங்களால் கையாளவும் முடியாது. ஆனால் இதுவே ஒரு சீரான வடிவமைப்பில் வர செல்வம் மெதுவாகவும் சீராகவும் பெருகிக்கிட்டே இருக்குமே ஒழிய, நீங்களாக ஒரு தவறை செய்கிற வரைக்கும் அது உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது. எப்போவுமே உங்கள் வளர்ச்சி ஒரு லீனியர் க்ரோத்தாக, அதாவது ஒரு நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா அது உங்களை சீக்கிரமாக சோர்வடைய வச்சிடும். ஆனால் உங்கள் வளர்ச்சி ஒரு சுழற்சி வடிவத்தில் ஒரு ஸ்பைரல் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா அது உங்களை மென்மேலும் உயர்த்திக்கிட்டே தான் போகும். இப்போது இந்த ஃபிபொனாச்சி தொடருக்கு, அதாவது இந்த ஃபிபொனாச்சி சீக்வன்ஸுக்கு உங்கள் உடலையும் மனசையும் பழக்கப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எளிமையான மூச்சு பயிற்சியை பார்ப்போம். இதுக்கு பேர் ஃபிபொனாச்சி சுவாசம், அதாவது ஃபிபொனாச்சி ப்ரீத்திங். முதல்ல அமைதியாக ஒரு இடத்துல உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உள்ளே இழுக்கிற மூச்சை விட வெளியே விடுற மூச்சு ஃபிபொனாச்சி வரிசைப்படி அதிகமாக இருக்கணும். அடுத்த மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மூச்சை வெளியே விட்டீங்களோ அதே அளவுக்கு மூச்சை உள்ளே எடுக்கணும். அது எப்படின்னா, முதல் மூச்சு 3 வினாடிகளுக்கு உள்ளே இழுக்கணும், வெளியே விடும்போது 5 வினாடிகள் வெளியே விடணும். அதுக்கு அடுத்த மூச்சை 5 வினாடிகள் உள்ளே இழுக்கணும், 8 வினாடிகள் வெளியே விடணும். அதுக்கு அடுத்த தடவை 8 வினாடிகள் உள்ளே இழுக்கணும், 13 வினாடிகள் மெதுவாக வெளியே விடணும். அதுக்கு அடுத்தபடியாக 13 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்துட்டு 21 வினாடிகள் மூச்சை மெதுவாக வெளியே விடணும். நீங்கள் எடுத்த உடனேயும் 21 வினாடிகள் வரைக்கும் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. படிப்படியாக அதிகரிச்சுட்டு வந்தால் போதும். இப்போ நீங்கள் 21 வினாடிகள் நீங்கள் பண்ண முடியுது அப்படின்னா 21 வினாடிகள் மூச்சை நீங்கள் வெளியே விடுற அந்த கட்டம் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து, அதாவது 3லிருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து 21 வரைக்கும் வரணும். இது மாதிரி தினமும் 6 சைக்கிள் பண்ணணும், அதாவது 6 சுழற்சிகள் பண்ணணும். இப்படி செய்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான விதையை விதைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பையும் மனசையும் அதுக்கு தயார் பண்ணிக்கிறீங்க. அப்படி 21 வினாடிகள், அதாவது 21 செகண்ட்ஸ் உங்களால் கொண்டு போக முடியாட்டியும் எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அங்கேயே அந்த சுழற்சியை நிறுத்திட்டு மறுபடியும் 3லிருந்து ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்பு 21 வினாடிகள் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு தன்னைத்தானே பழக்கிக்கும். இது 21 செகண்ட்ஸ் வரைக்கும் தான், அதாவது 21 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு மேலேயும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல், அதாவது உங்கள் உடம்பை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் உங்கள் உடம்பு போகிற போக்கிலேயே அதை வளர விடுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது உங்கள் கைகள் பிருத்திவி முத்திரையில் இருக்கணும். அதாவது உங்கள் மோதிர விரலும் கட்டை விரல் நுனியும் 2 ஒன்றா சேர்த்து இதே மாதிரி 2 கையையும் வச்சு உங்கள் 2 முட்டி மேலேயும் வச்சு இந்த பயிற்சியை செய்யணும். இந்த பிருத்திவி முத்திரையிலிருந்து நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற நிலத்தத்துவம் வலிமை பெறுது. அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை உங்களுக்குள்ளே ஈர்க்கிறதுக்கு உண்டான சக்தியையும் கொடுக்குது. அடுத்தது ஒரு கசப்பான உண்மையை சொல்ல போகிறேன். பணம் பயந்தவங்களை கண்டா அது பயந்து ஓடி போயிடும். உங்கள் நரம்பு மண்டலம் எப்போவுமே ஒரு பயத்தோட, ஒரு பதட்டத்தோட, அதாவது ஒரு சர்வைவல் மோட்லேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் ஆற்றல் சீராக ஓடாமல் அந்த ஆற்றல் தடைபடும், அந்த ஆற்றல் குறையும். இந்த புனித வடிவியல், அதாவது இந்த சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஜாமெட்ரிஸ், அதாவது இந்த எந்திரங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிற ஒரு கருவியாக செயல்படும். உங்கள் கண்கள் ஒரு சீரான வடிவத்தை பார்க்கும்போது உங்கள் மூளை அமைதி அடையும். அந்த அமைதி தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும். எந்திரங்களும் சக்கரமோ வெறும் சித்திரமோ இல்லை வெறும் ஆர்ட்டோ கிடையாது. அது ஒரு தொழில்நுட்பம். ஒரு மனுஷனோட மனம் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கிற தன்மையை கொண்டது. அப்படி அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கிற அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கும்
இந்த மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் உதவி செய்யும். உங்கள் கவனம் சிதறி இருக்கும்போது உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதுவே ஒரு ஒருமுகப்பட்ட கவனமாக இருக்கும்போது உங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை கிடைக்கும், ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கும். இந்த சக்கரங்கள் உங்களோட கவனத்தை சிதற விடாம ஒருமுகப்படுத்துறதுக்கு உதவுது. அதாவது ஒரு புள்ளியில உங்க மனசை கொண்டு போய் குவிக்கிறதுக்கு உதவுது. செல்வ செழிப்பை வெறும் ஒரு பொருளா மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு சூழல் அமைப்பு. அந்த சூழல் எங்க நல்லா இருக்குதோ, அதாவது எங்க ஒரு தாளம், ஒரு ரிதம் இருக்குதோ, எங்க ஒரு தொடர்ச்சி இருக்குதோ, அங்கதான் இந்த செல்வம் அப்படிங்கிற சூழல் செழிப்பா இருக்கும். உங்களோட அகசூழலை நீங்க சீராவும் சிறப்பாவும் சரியான வடிவத்திலையும் வச்சுக்கிட்டீங்கன்னா, வெளி உலகம் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு வைப்ரேஷனை, அதாவது ஒரு அதிர்வை அடிப்படையாக கொண்டது. பணமும் ஒரு வகையான ஆற்றல் தான். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. நீங்க என்ன அதிர்வில் இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த உள்முகமான தாளம், அதாவது இந்த ரிதம் எப்ப சரியாகுதோ அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்க உள்ளத்தை சீரமைக்கிறதுக்கான ஒரு சின்ன எளிமையான பயிற்சியை இப்ப பார்ப்போம். ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு உங்க முதுகு தண்டோட நேர்கோட்டை, அதாவது அதோட வெர்டிக்கல் ஆக்சிஸை மட்டும் ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. இப்படி இதை 5 நிமிஷம் கவனிச்சுட்டு வரும்போது, இதை நீங்க தினமும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட உள்முக, அதாவது உள்மன வடிவம் நேர்த்தியான வடிவத்துக்கு வருது. உங்க உள்மனம் நேர்த்தியா இருக்கும்போது உங்க வாழ்க்கையும் சீராகும். அதுவும் நேர்த்தியான வடிவத்துக்கு வரும். உங்க வாழ்க்கைய ஒரு நேர்த்தியான வடிவத்துக்கு, அதாவது ஒரு அழகான வடிவத்துக்கு கொண்டு வரணும்னா முதல்ல உங்க அக உலக, அதாவது உங்க உள்மன வடிவங்களை சரி பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு சிறிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உதவும். ஆனா பல வருஷங்களா உங்க ஆள் மனசுல படிஞ்சிருக்கிற அந்த அழுக்குகளை நீங்க சுத்தம் பண்ணணும்னா அதோட ரூட் லெவல்ல, அதாவது அதோட வேரோட அளவுல இருந்து அதை நீங்க சுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும், அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான பொதுவான பயிற்சிகளை எல்லாம் தாண்டி ஒரு முறையான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அதுக்கு நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளில் கலந்துக்கிட்டு அந்த பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ரீவயரிங் த பீயிங் வகுப்புகளோட முதல் 4 படிநிலைகளை, அதாவது ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜஸை தாண்டினவங்களுக்கு நேத்திர ஸ்ரீ கிரியா பயிற்சி அப்படிங்கிற பயிற்சியை அவங்க விருப்பப்பட்டால் நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த பயிற்சியை ஆரம்ப நிலையிலேயே கற்றுக் கொடுக்கறது இல்லை. உங்கள் நரம்பு மண்டலம் ரீவயரிங் த பீயிங்கோட முதல் 4 நிலைகளையும் முறையாக பயிற்சி பண்ணி ஒரு சீரான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறேன். இதை நீங்கள் சீரான ஒரு நிலைக்கு வராமல், அதாவது ஒரு சீரான விழிப்புணர்வு நிலைக்கு வராமல் நீங்கள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கறதுனாலையோ நீங்கள் பயிற்சி பண்ணுறதுனாலையோ எந்த பயனும் இருக்காது. இந்த நேத்திர ஸ்ரீ கிரியா பயிற்சி செய்கிறது மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற, அதாவது உங்கள் ஆள் மனசில் இருக்கிற தடைகளை வேரோட பிடுங்கி எடுத்து உங்கள் உடலோட ஆற்றல் பாதைகளை, அதாவது எனர்ஜி பாத்வேஸை மாற்ற முடியும், அதை சீரமைக்க முடியும். இப்படி செய்கிறதுனால உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்கள் வாழ்க்கையில், இதில் எல்லாத்துலேயும் ஒரு வளர்ச்சியை உங்களால் படிப்படியாக பார்க்க முடியும். இந்த வகுப்புகளில் உங்களோட புற வாழ்க்கையை சீராகவும் வளமாகவும் மாற்றுறதுக்கு முக்கியமான ரகசியமான பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்குவீங்க. ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகளையும் நேத்திர ஸ்ரீ கிரியா பயிற்சியையும் நீங்கள் தொடர்ச்சியாக முறையாக பயிற்சி பண்ணிட்டு வரும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் குறைஞ்சு உங்களுக்கும் அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். உங்கள் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் சீராகவும் சிறப்பாகவும் மாற ஆரம்பிக்கும். இது ஒரு மேஜிக் இல்லை, இது ஒரு சயின்ஸ், ஒரு அறிவியல். நீங்கள் உங்கள் உள்மன கட்டமைப்பை சீரமைக்கிற வரைக்கும் தான் இந்த வெளியில் செய்கிற சடங்குகளும் பயிற்சிகளும் தேவை. முறையான பயிற்சிகளை செஞ்சு உங்களோட உள்மன கட்டமைப்பை சீரமைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சடங்குகளும் அவசியம் இல்லை. அதை நீங்கள் சீரமைக்கிற வரைக்கும் தான் இந்த பயிற்சிகளும் சடங்குகளும் வேணும். அது சீராகிற வரைக்கும் தான் எந்த ஒரு சடங்கும் பயிற்சியும் தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் இயல்பாகவே அந்த நிலையில தான் இருப்பீங்க. உங்கள் உடம்பும் உள்ளமுமே ஒரு கோவிலாக செயல்படும். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்ற திருமூலர் வாக்குப்படி உண்மையாகவே உங்கள் உடலும் உள்ளமும் தான் கோவில். உங்களுக்குள்ளதான் அந்த இறைத்தன்மை இருக்கு. அதை உணர்ந்து நீங்கள் எப்போ அந்த நிலைக்கு வர்றீங்களோ அப்போ வெளியே செய்கிற சடங்குகளோட தேவை அறவே இல்லாமல் போயிடும். எந்திரங்களோ மந்திரங்களோ எதுவுமே தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா அப்படின்னு அகத்தியர் சொன்னது மாதிரி உங்கள் மனம் செம்மையானா மந்திரமும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை,
எந்த ஒரு யோக பயிற்சிகளும் தேவையில்லை. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற எல்லா சக்திகளும் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த நிலைக்கு நீங்க வர்றதுக்கு தேவையான பயிற்சிகள நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகள் உங்களுக்கு குடுக்கும். நல்லது நெனச்சா நல்லது நடக்கும்னு பலர் சொல்றாங்க. சும்மா கண்ண மூடிட்டு நல்லது மட்டுமே நெனச்சுக்கிட்டு இருந்தா, அதாவது நல்லது நெனச்சுக்கிட்டு கனவு கண்டுட்டு இருந்தா மட்டும் எல்லாமே நடந்துருமா? நடக்காது. உங்க உள்ளமைப்ப சரி பண்ணாம, அதாவது உங்களோட உள்மன கட்டமைப்ப சரி பண்ணாம, நீங்க நினைக்கிறது எல்லாமே பகல் கனவு காண்றது போல வெறும் கனவா மட்டும் தான் போய்க்கிட்டு இருக்கும். சித்தர் திருமூலர் இத ஒரு அழகான பாடல் மூலியமா, திருமந்திர பாடல் மூலியமா விளக்குறாரு. ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில், கழிக்கும் இச்சிந்தையில் காரணங்காட்டித், தெளிக்கும் மழையுடன் செல்வம் உண்டாக்கும், அளிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கே. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்களுக்கு இந்த பாடல் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குது. அது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட மகா சக்தி உங்களுக்குள்ள நிலை பெற்றுச்சுன்னா உங்க மனம் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிடும். அப்படி தெளிவான மனநிலையில நீங்க இருக்கும்போது மழை பொழியறது மாதிரி அந்த செல்வம் உங்க வாழ்க்கையில கொட்ட ஆரம்பிக்கும். அந்த இறை சக்தியே உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த செல்வம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு திருமூலர் சொல்றாரு. செல்வம்ங்கிறது ஒரு பெரிய பரிசெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வறுமை ஒரு தண்டனையும் கிடையாது. அது ஒரு கணக்கு. நீங்க இந்த பிரபஞ்சத்தோட விதிகளின் படியும் வடிவியல் படியும் நடந்தா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த வளம் உங்ககிட்ட பெருக ஆரம்பிக்கும். இதுவே அந்த விதியை மீறினாலோ அந்த விதியை சரியா பின்பற்றாம விட்டாலோ உங்க வாழ்க்கையில தடைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு வரும். உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தடைகளுக்கு காரணமும் இதுதான். இதுல விருப்பு வெறுப்பு இது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான அறிவியல், ஒரு சயின்ஸ். இது ஒரு பெரிய கம்பு சுத்துற வித்தையும் கிடையாது. இத நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு, சரியா உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா மாறிரும். உங்க அன்றாட வாழ்க்கையில இத எப்படி செய்றதுன்னு கேட்கிறீங்களா? ரொம்ப பெரிய சடங்குகள்லாம் தேவையில்ல. உங்க வாழ்க்கைய ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வாங்க. உங்க உள்மன கட்டமைப்ப ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வாங்க. அத ரீவயர் பண்ணுங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள முதல்ல கொண்டு வாங்க. சரியான நேரத்துக்கு தூங்க போங்க. உங்க உள்மனசையும், உங்களோட வேலை செய்யற சுற்றத்தையும் சுத்தமாவும், அழகாவும், அதாவது சிமெட்ரிக்கலாவும் வச்சுக்குங்க. அமைதியான சில பழக்கவழக்கங்கள உருவாக்குங்க. ஏன்னா, குழப்பமாவும், சீர்கேடாவும் இருக்கிற இடத்துல சக்தி வீணாகும். இதுவே ஒழுங்காவும், சீராவும் இருக்கிற இடத்துல சக்தி சேமிக்கவும் படும், பெருகவும் செய்யும். செல்வத்த தேடி நீங்க எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அந்த செல்வத்த தாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள நீங்க பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். செல்வம் ஒரு போராட்டத்தினால வர்றதில்ல. அது ஒரு ஒழுங்கமைப்பால வர்றது. உங்க உள்ளமைப்பு எப்ப நேர்த்தியாகுதோ, அப்ப வெளி உலகம் தானாவே மாற ஆரம்பிச்சிடும். எதுவும் மேஜிக்காவும், மிராக்கிளாவும் எல்லாம் நடந்துராது. முயற்சி செய்யுங்க, எல்லாமே மாறும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்து விடும். உங்கள் உள்ளங்களில் அமைதியும், சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.